வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. புதன்கிழமை ஜூலை மாதம் 31ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்ட காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் 6:02க்கு. இன்றைய திதி மாலை 6:10 வரை ஏகாதசி, பின் துவாதசி. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 1:01 வரை ரோகிணி நட்சத்திரம், பின் மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய அமிர்தயாதி யோகம் காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின் சித்த யோகம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகம் நட்சத்திரத்திற்கு. இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு செவ்வாய் சந்திரன், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில வரவுகளின் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். குழப்பமான சில விஷயங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவினை ஏற்படுத்தும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு துணைவர் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகள் குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத சில அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கும். செயல்களில் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிதுன ராசிக்காரர்களுக்கு பேச்சுகளில் அனுபவம் வெளிப்படும். வியாபார போட்டிகள் ஓரளவு குறையும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் ஆதாயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கடக ராசிக்காரர்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தைகளின் எதிர்காலம் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். சிந்தனைகளில் தெளிவு கிடைக்கும். பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக இருக்கும். இன்றைய நாள் நலம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சிம்ம ராசிக்காரர்கள் நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும். இறைப்பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கன்னி ராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும். ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபார இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்பாராத திடீர் வாய்ப்புகளின் மூலம் புதுமை உண்டாகும். இன்றைய நாள் தாமதம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணிய சில பணிகளில் நிறைவேறுவதில் தாமதம் உண்டாகும். வர்த்தக பணிகளில் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு ஞாபக மறதி அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத சில செய்திகளின் மூலம் விரயம் உண்டாகும். பயனற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் போட்டிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும்.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு சிலருக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். கடினமான காரியங்களையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாள் இன்பம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்க முயற்சி செய்வீர்கள். தாய் மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். நீண்ட நாள் உறவினர்களின் சந்திப்பு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். தந்தை வழி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்புகளை மேம்படுத்துவீர்கள். பிள்ளைகளின் உயர்கல்வி குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவது நல்லது. வியாபார பணிகளில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். இன்றைய நாள் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்ப ராசிக்காரர்களுக்கு வங்கிகளில் எதிர்பார்த்திருந்த உதவி கிடைக்கும். சமூக பணிகளில் ஆதரவான சூழல் உண்டாகும். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும். வியாபார பணிகளில் கவனமாக இருப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவது நல்லது. மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். கைபேசி வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள். இன்றைய நாள் மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம். இனி நாளை பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.